ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஆவரேஜாக ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இந்த ஏத்தா இறக்கும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் ஹை வோல்டேஜாக நல்லா இருக்கும். மேபி அப்கமிங் ஃபயரான எபிசோடை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜய் காவேரி அவங்களோட அந்த சீன்ஸ் ஸ்டார்டிங்கே ஐயப்பன் கிட்ட வந்து விஜய் பேசிகிட்டு இருக்காரு. காவேரியும் வராங்க. வெண்ணிலா க்யூராக இருக்கிறாளா, எப்படி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. பசுபதி வெண்ணிலாவோட மாமா இவங்க யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணுறதுக்கு ஐயப்பன் அங்கேயே போட்டு வச்சுருக்காரு. எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விசாரிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமாக இல்லையா, வெண்ணிலா இப்படி இருக்கிறதுனால? என்கிட்ட இல்லை, நான் வருத்தப்படுவேன்னு காட்டாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபீலிங்ஸ் அப்படின்றதுலாம் இல்லை, ஆனால் வருத்தம் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி புரிஞ்சுக்காமல் பண்ணி இப்படி கொண்டு வந்து விட்டுட்டாலே அப்படின்ற மாதிரி. அவளும் சஃபர் ஆகி நம்மளும் சஃபர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்கிறாரு. வருத்தம் இல்லைன்னுலாம் கிடையாது, உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்றதும் கிடையாது. பசுபதியை தேடுறதே அவளுக்காகவும் தான் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக ஒரு பதிலையும் சொல்கிறாரு. சீக்கிரமாக வெண்ணிலாவுக்கு குணமாகி வந்துடணும். தாத்தாவும் சொல்லியிருந்தாரு இன்னும் 2-3 நாளில் குணமாயிரும்ன்ட்டு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி விஜய் ஃபீல் பண்ணிருக்காரு. சரி வாங்க சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி காவேரி கை கழுவிட்டு வரணும்னு, இல்லை நானே ஊட்டுறேன் அப்படின்னு காவேரி ஊட்டுறாங்க. இங்கே விஜய் வந்து ஊஞ்சலில் உட்காந்துட்டே ஆடிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் பாட்டு வேறு ஏதாவது செலக்ட் பண்ணியிருக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெண்ணிலாவை பற்றி பேசிட்டு கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலான்னு சொல்லி நிலான்னு நிலாவை வச்சே ஓடிச்சு அந்த பாட்டு. ரொம்ப ஓல்டு வெர்ஷன். அதுவும் அந்த சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் சூட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எடிட்டர் சாரோட சாங்ஸ் செலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் பெட்டராக செலக்ட் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் யாரும் அப்படி ஃபீல் பண்ணீங்களா? இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து குணமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசு பெருசாக இருந்த முகத்தழும்பு செகண்ட் ஹாஃபில் குட்டியாக மாறிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக குணமாயிடுச்சு அப்படிங்கிறதுனால தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு. வேண்டாம், நான் நார்மல் வாட்டர்லேயே குளிச்சிடுறேன் அப்படின்னு விஜய். இல்லை எனக்கு மட்டும் மஞ்சள் அரைக்கவா இது அரைக்கவான்னு கேட்டிங்க, ஏன் இப்போ இப்படி சொல்கிறீங்க? எங்கள் அப்பாவும் இப்படி தான் உங்களை மாதிரியே இருக்கார் அப்படின்னு ஒரு வழியாக விஜயை வந்து அப்பாவோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஒன்றுனா பார்த்துக்க மாட்டார், எங்களுக்குன்னா துடிச்சு போயிடுவார் அப்படின்ட்டு. எங்களுக்கும் வருத்தம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு தலையை துவட்டுற மாதிரி சீக்வன்ஸ் வந்து காமிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து நிவின் அண்ட் யமுனா அவங்களோட சண்டை. புது யமுனா நல்ல ஒரு ஆக்டிங் தான், நல்லா தான் இருந்துச்சு அவங்களோட ட்ராக் பார்க்குறதுக்கு. ரொம்ப பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. இது வரைக்கும் காவேரியை பார்க்க தானே போகிற, காவேரி பேச தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபேர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேரையும் சொல்லிட்டாங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அஃபேரை வந்து நான் எங்கள் வீட்டில் சொல்ல போகிறேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. சொல்லிக்கோ போ அப்படின்ற மாதிரி நிவினும் கோவத்தில் கத்துறாரு. என்னை பற்றி கூட இல்லை, உன் அக்காவை பற்றி ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக முந்தா நேற்று எடுத்த ஷூட் வந்து யமுனாவோட வீட்டில் தான் வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் எடுத்திருக்காங்க. மேபி அந்த சண்டே ஸ்பெஷல் எபிசோட்காக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சண்டே ஸ்பெஷல் எபிசோட் காவேரி அண்ட் நிவின் இவங்க அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்லி பிரச்சனை பண்ணுறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒரு ஃபயரான எபிசோடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு அதுக்கு பிஃபோராகவே காவேரி வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல போக அம்மா கால் பண்ண, வேண்டாம் 2 நாள் இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு. நீ இப்படி வருத்தப்பட்டு இருக்கிறத விட நம்ம ஃபோன்லேயே குடும்பம் நடத்திக்கலாம். நல்லா டியூன் ஆகிட்டாருங்க நம்ம விஜய் ஃபோனில் குடும்பம் நடத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. விஜய்க்கு வந்து சரி நீ போ, உன்னோட ஹெல்த்து தான் எனக்கு முக்கியம், நீ இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு நிவினை வந்து கூப்பிட்டு போ சொல்லு அப்படின்ற மாதிரி அப்படி இப்படி சொல்லி சமாதானப்படுத்தி நிவினையே கூப்பிட சொல்கிறாங்க. நிவினும் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே நான் வரேன் அப்படின்னு போகவும் தான் இந்த பிரச்சனை வந்து கிளம்புது. இங்கே யமுனாவுக்கும் நிவினுக்கும். சாவியை வாங்கிட்டு வந்துடுறாரு. இங்கே காவேரியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு போகிறாரு. காவேரி விஜயோட பேசி சிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. தழும்பெல்லாம் பார்க்கவும் இவ்வளோ பியூட்டி கான்ஷியஸாக நீ, இது தெரியாமல் போச்சு. ரொம்ப க்யூட்டாக கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் கிண்டல் பண்ணும்போதே கரெக்டாக நிவின் வந்துட்டு 2-3 பேர் உட்காந்து பேசுகிற மாதிரி. இங்கே வந்து காவேரி 5 மினிட்ஸ்ன்னு சொல்லி காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லை ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களா, காவேரியோட காலில் வந்து கொலுசு நல்லா அழகாகவே தெரிஞ்சுது. எபிசோட் ஃபுல்லாகவே வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாமே எல்லா எபிசோட்ஸ்லையுமே. ஆனால் ஒரு சில டைமில் வந்து கொலுசு இருக்குது, ஒரு சில டைமில் கொலுசு இல்லாமல் இருக்குது. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எத்தனை பேர் இன்றைக்கி இதை நோட்டீஸ் பண்ணிங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.